ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வீடியோங்க. இது டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் 9 கேரட்டு கோல்டு கொண்டு வந்திருக்காங்கங்க. நம்ம வந்து 14 கேரட் பார்த்துருக்கோம், 18 கேரட் பார்த்துருக்கோம், 22 கேரட் பார்த்துருக்கோம், 24 கூட பார்த்துருக்கோங்க. 9 கேரட்டில் இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கங்க. இதுதான் அந்த பிளேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் அப்புறம் சொன்னால் உங்களுக்கு தமிழில் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தான் நீங்கள் அது கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த டேக்கில் தான் கொடுத்துருக்காங்கங்க. இதில் அழகழகான பேங்கிள்ஸ் இருக்குது, தாலி செயின் கலெக்ஷன்ஸ் இருக்குது, மோதிரம், ரிங்கு, இயர்ரிங்ஸு, எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. ப்ராஸ்லைட்டு, கடாஸு, ஜென்ஸுக்கு ரிங்ஸு எல்லாத்துமே அழகான பேட்டர்ன்ஸ் சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. எல்லாமே இப்போ நம்ம 1 கிராம் கோல்டுன்ட்டு 1000 rupees 2000 rupees அப்படி வச்சு வாங்குகிறோம். அதில் கோல்டு இருக்காது. அதனால் 1 கிராம் கோல்டுன்னு சொல்கிறாங்களே தவிர கோல்டு இருக்காது. இது வந்து 37.5 பியூரிட்டி இருக்குங்க. இப்போ நம்மளுக்கு 92.5 22 கேரட்னா பியூரிட்டி இருக்குமில்ல, அந்த மாதிரி 9 கேரட்டுக்கு ஒரு பியூரிட்டி இருக்குங்க. நீங்கள் ரீசேல் வேல்யூ திருப்பி கொடுக்கும்போது அன்றைக்கி 9 கேரட் எவ்வளோ ரேட்டு போகுமான்னுட்டு அதே ரேட்டுக்கு அவங்க எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் இதுக்கு டெய்லி யூஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அக்கேஷன் அது மாதிரி ஏதாவது ரேராக யூஸ் பண்ணால் இது எதுவும் கலர் எதுவும் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இதுக்கு திருப்பி கோல்டு பாலிஷ் போட்டு அவங்களே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க. சூப்பராக இருக்குங்க. 22 கேரட் பேங்கிள்ஸ் எப்படி இருக்குது அதே பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்கங்க. பேங்கிள்ஸு, தாலி செயின் கலெக்ஷன்ஸு எல்லாமே அழகழகான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. இதெல்லாம் கடா பேங்கிள்ஸு. நீங்களே பாருங்கள், நடுவில் ஒரு ப்ராட் பேங்கிள் மாதிரி கொடுத்துட்டு அந்த சைடு இந்த சைடு ஒட்டிட்டாங்க. ஒரு சிம்பிளான பேங்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பட்டை பேங்கிள், 4 பேங்கிள்ஸ் வரும் இல்லைங்க, அந்த பேட்டர்ன். இப்போ கோல்டு இருக்கிற ரேட்டு ஏறிட்டே போகுது. 2 நாள் என்னவோ 200 300 குறைஞ்சதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் அக்கா இன்னும் குறைஞ்சிடுமான்னு கேட்டுருந்தாங்க. எங்கே குறையுது? ஒரு கிராமுக்கு 200 300 குறையுது, திருப்பி ஏறிட்டு தான் இருக்குங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சவருக்கு. ஏன்னா 9 கேரட்ன்ற போது நம்ம திருப்பி நம்மளுக்கு வேண்டான்னு ரிட்டர்ன் பண்ணும்போது அன்றைக்கி 9 கேரட் எவ்வளோ ரேட் இருக்குது அதே ரேட்டுக்கு தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம பித்தளி, ஸ்டீலு அது மாதிரியெல்லாம் மெருகு போட்டு கொடுக்குறாங்கல்ல, கோல்டு கவரிங் போட்டு, அதுக்கு பதில் நீங்கள் இது மாதிரி கோல்டுவே எடுத்துக்கலாம்னுட்டு எனக்கு பர்சனலாக ஓகேன்னு தான் தோணுது. ஆனால் இதெல்லாம் நம்ம டெய்லி 22 கேரட் கோல்டு யூஸ் பண்ணுவோம் இல்லை, கையில் போட்டு அது மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கலர் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. க்ளீனாக தொடச்சிட்டு இப்போ சில்வர் எல்லாம் எப்படி நீங்கள் கவரில் போட்டு எடுத்து வைப்பீங்களோ அதே மாதிரி க்ளீனாக தொடச்சிட்டு எடுத்து வச்சிங்கன்னா பத்திரமா இருக்கும், கலர் மாறாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்கும். அழகழகான மாடல்ஸ் இருக்குங்க. எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் டெய்லி வேர் பேங்கிள்ஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு அக்கேஷன் வேர். இப்போ டெய்லி வேர்னா ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க, போயிட்டு வந்து கைட்டு வச்சிடணும். குளிக்கும் போது, சாமான் கழுவும் போது அதெல்லாம் போட்டிக்காமல் அப்படியே போட்டுட்டு வந்து கைட்டு வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே இருக்குமா சொல்லியிருக்காங்க. நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூம்லங்க 9 கேரட்டு புதுசாக லான்ச் ஆகிருக்கு. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து கிராம் ரேட்டு கூட 4990 rupees சம்திங் தான் வருதுங்க. ஒரு கிராமோட ரேட்டு சேம் நம்ம கோல்டு பேங்கில் என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அதே பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. 8 கிராமில் வந்து ஸ்டார்டிங் இருக்குங்க இந்த பேங்கிள்ஸ் கூட. நான் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு பில் போட்டிருந்தாங்க. ஒரு சிம்பிளான ஒரு ரிங்கு ப்ளஸ் இயர்ரிங்ஸ், பொட்டா ஜும்காஸ் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினிருந்தாங்க. ஆர்டர் பண்ணின்னு சொல்கிறேன், பில் போட்டுட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பில்லு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாமே கோல்டில் தானே பார்த்துருக்கோம். பிளாஸ்டிக் வலையிலும் போட்டு கொடுக்குறாங்க அவங்களே. இதுக்குமே அழகாக இருக்குங்க. எங்காவது கோவிலுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, கல்யாணம், ஏதாவது வெட்டிங் அது மாதிரி யூஸ் பண்ணணுன்னா
நம்மளே கூட வாங்கிட்டா எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. போயிட்டு வந்து கைட்டு வச்சிடுற மாதிரி பேட்டர்னு கிராண்டாக இருக்கும், லுக்கும் அழகாக இருக்குது. ப்ராடான பேங்கிள் பேட்டர்னு எல்லாமே. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு இது மாதிரி இங்கே தான் ஃபஸ்ட்டு லான்ச் ஆகிருக்குங்க. சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டில் தான். இன்னும் எங்கே இது மாதிரி 9 கேரட்டு கோல்டு இன்னும் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. யூடியூப்லலாம் நியூஸ்லலாம் சொல்லிட்டு இருந்தாங்க 30,000க்கு ஒரு பவுன் வாங்கலாம், 30,000க்கு ஒரு பவுன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுதாங்க இது 9 கேரட் கோல்டு தான். அது மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் அழகாக இருக்கும். நடுவில் பிளாஸ்டிக் வளையல் இல்லை கண்ணாடி வளையல் கலர் கலராக போட்டிங்கன்னா கிராண்ட் லுக் இருக்குங்க. இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். சேவிங் மாதிரி காயின்ஸு கூட வந்திருக்குங்க, கோல்டு காயின் கூட வந்திருக்கு 9 கேரட்டில். உங்களுக்கு வேணும் போதும் எவ்வளோ ரேட்டு ஒரு கிராமு 4,990 வாங்குறீங்கன்னா திருப்பி நீங்கள் சேல் பண்ணும்போதும் 9 கேரட் கோல்டு அன்றைக்கி ரேட் எவ்வளோ இருந்துச்சோ அவளுக்கு நீங்கள் அது சேல் பண்ணிடலாம். சூப்பர் இல்லை? இன்னொரு சிஸ்டர் வந்து சீட்டி அங்கே ஸ்கீம் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்து எங்கே இல்லாத ஒரு வெரைட்டியான ஸ்கீம் இருக்குங்க. டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டில் உங்கள் கிட்ட ஒரு நாளுக்கு ஒரு 10,000 இருந்துச்சு. மார்னிங் ஒரு 3,000 சீட்டு கட்டணும்னு நினைப்பீங்க. ஐயோ 3,000 தான் கட்டணுமே, 7,000 கூட திருப்பி ஒரே வாட்டி கட்டியிருக்கலாமே ஒரு வேளை மிச்சமாயிடுச்சு. அந்த 7,000 கூட திருப்பி எடுத்துன்னு போய் சாயங்காலம் கூட நீங்கள் கட்டிக்கலாம், இல்லை மத்தியானம் கூட கட்டிக்கலாம். அது மாதிரி உங்கள் கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் எத்தனை வாட்டி ஒரு நாளுக்கு எத்தனை வாட்டி ஆகுது உங்கள் கிட்ட காசு நீங்கள் சீட்டு கட்டிக்கலாம். அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு உங்களுக்கு கோல்டு வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். எல்லா ஷோரூமில் மாதிரி 10 மாதம் 11 மாதம் 15 மாதம் அப்படி கிடையாதுங்க. இங்கே வந்து வெறும் 6 மந்த்து தான். 6 மந்த்து வரைக்கும் உங்களால் எவ்வளோ கோல்டு சேவிச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ கோல்டு சேவ் பண்ணிக்கலாம். இந்த சீட்டில் கோல்டாக தான் அக்குமுலேட் ஆகும். ஆனால் 6 மந்த் கழிச்சுக்கு அப்புறமா வேஸ்டேஜ் அங்கே எவ்வளோ இருக்குது அது ஃபுல்லாக நீங்கள் தான் பே பண்ணணும். ப்ளஸ் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட நீங்கள் தான் பே பண்ணி வாங்கணும். சரிங்களா? நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, எனக்கும் சொல்லணும். ஆனால் நான் சொல்கிறது புரியுதா இல்லையா புரியலன்றாங்க. அதனால நான் விட்டுட்டு அப்படியே போயிட்டே வந்துட்டேன். சரி, இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 மந்த் ஸ்கீம் தாங்க இங்கே இருக்கிறது. அது வந்து டெய்லி உங்களால் எவ்வளோ பணம் இருக்குது 2,000 கட்டலாம், 4,000 கட்டலாம், 5,000 கட்டலாம். ஒருவேளை நைட்டு ஒரு 20,000 வந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டு 20,000 கூட கட்டலாம். நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ 6 மந்த்து உங்களால் முடிய வரைக்கும் எவ்வளோ கோல்டு எடுத்து வச்சு நீங்கள் கட்டிகிட்டே வருவீங்களோ அதுக்கு எல்லாமே கோல்டு அக்யூமுலேட் ஆகிடும். கோல்டாகவே வெயிட்டு சேரிட்டே வரும். அன்றைக்கி நீங்கள் 6 மந்த் கழித்து கோல்டு க்ளோஸ் ஆகிடும் அந்த சீட்டு. நீங்கள் கோல்டு வாங்கும்போது வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் தான் பே பண்ணணும். வேஸ்டேஜ் எல்லாமே எல்லா ஷோரூமில் 12%, 18% ஜிஆர்டி அதெல்லாம் இருக்குல்ல. சில லலிதா ஜுவல்லர்ஸ்லாம் வேஸ்டேஜே இல்லாமல் இருக்குது. இங்கே அப்படி கிடையாது, வேஸ்டேஜ் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது. ஏன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு கட்டிகிட்டே வரீங்கல்ல, கோல்டு ஏறிட்டே வருது இல்லை. ஒரு நாளுக்கு எத்தனை வாட்டாவது கட்டுற ஆப்ஷனு இந்த ஒரு ஷோரூமில் தாங்க இருக்குது. உங்களுக்கு அம்மா இது மாதிரி இருக்குது பரவாயில்ல இப்போ நான் கட்டிக்கணுன்னா நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி கட்டிக்கோங்க. இதெல்லாம் தாலி செயின் கலெக்ஷன், டெய்லி வேறு செயின் கலெக்ஷன்ஸ் கூட நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேங்க. 9 கேரட் கோல்டு தான். ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் அந்த ஸ்கீம் பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து ஸ்கீம் வந்து இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, பல்காக அமௌண்ட் எடுத்துன்னு போய் கட்டுற ஸ்கீம் இருக்கான்னு. இன்னும் வேறு எந்த ஸ்கீமும் இல்லைங்க சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டில். வெறும் இந்த ஸ்கீம் தான் இருக்குது, 6 மந்த் ஸ்கீமு. ஒரு நாளுக்கு எத்தனை வாட்டாவது நீங்கள் பணம் கட்டலாம். அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு கோல்டு அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டில் நீங்கள் எடுக்கும்போது 6 மந்த்து முடிச்சுட்டு எடுக்கும்போது வேஸ்டேஜ் நீங்களே பே பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும். சரிங்களா? அக்கா வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்குன்னுட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். இங்கே வந்து 2% ஸ்டார்ட் ஆகுதுங்க. நார்மல் பிளெயின் பேங்கிள்ஸு அது மாதிரி எல்லாம் 8% இங்கே நான் வந்து ஒரு கடை வாங்கியிருந்தால கனமாக 8%லனே இருக்குங்க. நான் வாங்கியிருக்கேங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டு தான் 8%. ஏன்னா நம்ம கிட்ட இருக்கும்போது கோல்டு நம்ம வாங்கிடுறோம் இல்லை. அன்றைக்கி கோல்டு ரேட் ஏறதுக்கு முன்னாலே நம்ம ஃபஸ்ட்டே வாங்கிட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சிடறோம் நம்மளோட கோல்டெல்லாம். ஸோ எனக்கு பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் சாய்ஸ் தான். பிடிச்சா ஸ்கீம் போட்டுக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. நான் சொல்லியிருந்தேங்கன்னா யாரோ ஒரு ரிங்கு அந்த கம்பல்
பில் போட்டுட்டு இருந்தாங்கங்க. 9 கேரட் கோல்டு தான். நீங்களும் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.